ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழத்தை யூஸ் பண்ணி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்போ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி ஜாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை மட்டும் யூஸ் பண்ணி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மாம்பழம், சர்க்கரை இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம். எந்த ஃபுட் கலரோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஏர்டைட் டப்பாலையோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 to 4 months வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இதோட குக்கிங் டைம் பார்த்தா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம கைவிடாமல் இது கிளறிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மாம்பழத்தையும் இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டி நம்ம மேங்கோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் கொஞ்சம் நார் கண்டிப்பாக அரைப்பட்டிருக்காது. அதனால இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஜாம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மேங்கோ பியூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜாம் ரொம்பவே நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ நம்ம ஜாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பியூரி எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு எண்ணெய் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு 1 கப் மேங்கோ பியூரிக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்தால் 1/2 கப் சேர்த்தா போதும். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே இது நல்லா இலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ மீடியம்லேயே மாற்றி மாற்றி வச்சு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். ஹையில் வச்சிடக்கூடாது, டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இன்னும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி வழிஞ்சு வரக்கூடாது, நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது ஒரு 50%க்கு மேலேயே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்ததும் கலர் இந்த மாதிரி நல்லா கிளாஸியாக மாறிடும். நம்ம இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும். இது கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தான் பண்ணணும். இது ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு வந்திருக்குது. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி போடும்போது இது வலியக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி நிற்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா சர்க்கரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறணும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் டப்பாலையோ கண்ணாடி பாட்டிலையோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி படாமல் கைப்படாமல் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இது 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். இதில் நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கல. மாம்பழத்தோட நேச்சுரல் கலர்லேயே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான மேங்கோ ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாம்பழ சீசனில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.